ஆனால் இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா? ஃப்ரைடே. இன்றைக்கி லாஸ்ட் டே. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி யாருக்கும் மேட்ச்சு, சிஎஸ்கே ஆர்சிபியோட மேட்ச்சு. நான் வீட்டிலேருந்து கிளம்பி நடந்து போயிட்டுருக்கேன். பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இவர் எங்களோட பேராக இருக்க ஒரு அண்ணா தெரியா, அந்த அண்ணாக்கு எங்கள் அக்காவோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பண்ணிகிட்ருக்கானுங்க. ப்ளாக் ஆகுது. நான் இப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். பீச்சுக்கு போயிட்டு சுற்றிட்டு அப்படியே வரதுக்கு டைம் வச்சு கண்ணெல்லாம் சரியாக தான் எரியுது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி எப்பயும் போல் ஆஃபீஸ் வ்ளாக் தான். ஆனால் இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா? ஃப்ரைடே. இன்றைக்கி லாஸ்ட் டே. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி யாருக்கும் மேட்ச்சு, சிஎஸ்கே ஆர்சிபியோட மேட்ச்சு. எனக்கு பெருசாக மேட்ச் பற்றி பெருசாலாம் தெரியாது. பட் ஸ்டில் நான் இப்போ தான் கொஞ்சமாக அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி என்ன அப்படின்னு சொல்லி கற்றுக்குறேன். ஆனால் இன்றைக்கி மேட்ச் பற்றியான பேக்ரவுண்ட் கொஞ்சம் சர்ச் பண்ணி வெரிஃபை பண்ணி ஓகே இப்படிலாம் நடந்திருக்கு, இன்றைக்கி சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி மேட்ச்சுமே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா நான் ரெடி ஆகிட்டேன். இனிமேல் பார்த்திங்கன்னா நான் சாப்பிடணும். எனக்கு சாப்பிட்றதுக்கு அம்மா எக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம கடைன்னு கிளம்பணும். இன்றைக்கி மேட்ச் எப்படி இருக்கணும் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இன்றைக்கி லாஸ்ட் எவ்வளோ சீக்கிரமாக போயிருச்சுன்னு பார்த்தீங்களா? மண்டே டு ஃப்ரைடே. ஸோ சாட்டர்டே சண்டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மண்டே ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம். இன்றைக்கி நான் அவுட்ஃபிட் என்ன மேட்ச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு க்ராப் டாப் அண்ட் பிளாக் கலர் அண்ட் ஜாகஸ் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு பிளாக் எப்போயுமே ரொம்ப பிடிக்கும். என் பேக் எப்பவுமே பிளாக் கலரில் தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். நான் வீட்டிலேருந்து கிளம்பி நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ கரெக்டாக என்னாச்சுன்னா, கரெக்டாக நான் அந்த ரோட்டில் போகும்போது தான் அந்த கேப் என்னை கிராஸ் ஆச்சு. நல்ல வேலை கேப் என்னை விட்டு போகல. அப்படி இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டே நம்மளால் வேறு ஒரு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி அப்படிலாம் போக முடியாது, வெறுப்பாயிடும். ஸோ கடகன்னு போய் ஏறிட்டேன். அந்த அண்ணாவுமே நிறுத்திட்டார். அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஆஃபீஸ்மே ரீச் ஆகிடுச்சு. அண்ட் தென் ஆஃபீஸ் ரீச் ஆனவுடனே நம்மளுக்கு அந்த அட்மாஸ்பியர் ரொம்பவே பிடிக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த சைடில் நின்றுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருமே போயிட்டு ஒரு ஆயை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே கிளம்பி மேலே போயிட்டோம். சீக்கிரமே போனதுனால மேலேருந்து வியூ நான் இன்றைக்கி எடுத்திருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே பளிச்சு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்கா கடை இல்லாமல் வேறு ஒரு கடைக்கு ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறமா நூடுல்ஸ் அது எல்லாமே தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் என்னோடய ரைஸ், சாம்பார் சாதம், காலிஃப்ளவர் பொரியல் அதான் சாப்பிட்ருந்தேன். சாப்பிட்டு முழிச்சிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சேலரி டே அப்படின்னால எல்லாருமே நல்லாவே சாப்பிட்டாங்க. இல்லை இவன் இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன்? எக் ரைஸ் சாப்பிட்டேன். அதுலேருந்து நான் பாதி பிடிங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கார்த்தியோட நூடுல்ஸ் சாப்பிட்டேன். அதுலேருந்து நான் பாதி பிடிங்கி சாப்பிட்டேன். என்னோடய சாம்பார் சாதத்துலேருந்து இவன் சாப்பிட்டான். இந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ நல்லாவே போச்சு. செம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன். இப்போ மேலே போனால் சரியாக அந்த தூக்கம் வரும். வாங்க போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மேலே போயிட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய ஃபஸ்ட் பிரேக்கில் தான் நான் வந்திருந்தேன். சரி இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன். இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேர் அந்த சிஎஸ்கே டிஷர்ட் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா லாஸ்ட் பிரேக்கில் வந்திருந்தோம். அந்த டைம் நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் வந்திருந்தோம். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்பாட்டில் நாங்கள் நின்று பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஃப்ரைடே வேறையா கொஞ்சம் ரொம்ப இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எங்களோட ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. நாங்கள் இப்போ பேசுகிறதுக்காக வந்திருக்கோம். முடிச்சுட்டு போனோம். இங்கே பாருங்க, இவர் எங்களோட பேராக இருக்க ஒரு அண்ணா தெரியா, அந்த அண்ணாக்கு எங்கள் அக்காவோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பண்ணிகிட்ருக்கானுங்க. இவரெல்லாம் ஃபன் பண்ணிருக்கானுங்க பாருங்களேன். அந்த நான் கேப்ல போயிட்டு இப்பவே பண்றேன். இங்க வர கூப்பிடுறானுங்க. இப்ப நெக்ஸ்ட் அக்கா, இந்த அக்காவை கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அக்கா அந்த அண்ணாவெல்லாம் ஃபாலோ பண்ண வச்சுட்டு டைம் ஆயிடுச்சு. அதனால நாங்களுமே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கேப் எடுத்தோடனே ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். நான் கேப் விட்டு இறங்கிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிரியாணி கடைக்கு போயிருக்காங்க சாப்பிட்றதுக்கு. என் ஃபோன் நான் ஃப்ளைட் மோடில் போட்டேன். நான் சார்ஜ் இல்லை அப்படின்றதுனால.
ஸோ இப்போ அவங்க வந்து என்னை பிக் பண்ணிட்டு இங்கேருந்து என்னை கூப்பிட்டு போவாங்க பிரியாணி கடைக்கு. ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்துட்டு நான் தூங்கினா இல்லை பீச்சுக்கு போனான்னு தெரியல, பார்ப்போம். நான் பீச்சுக்கு போனோன்னு வந்து ஒரு 2 வீக்ஸாக நினச்சிட்ருக்கேன், பட் ஆனால் இன்னும் போகல. ஸோ கைஸ், அதுவும் இல்லாமல் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்சு வந்து எனக்கு ஒரே டிஸப்பாயின்மெண்ட்டாக போச்சு. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அது டிஸப்பாயின்மெண்ட் தான். ஸோ பட் ஸ்டில் பரவாயில்ல, இட் ஆப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ பார்ப்போம், அது நான் பார்த்த நேரமாக என்னன்னு தெரில, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. சரி ஓகே ஆப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், சாப்பிட்டு வந்துட்டு நான் சாப்பிடும்போது கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நான் வீட்டுக்கு வந்துட்டு இல்லை பீச்சுக்கு போகும்போது நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ வாங்க இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, நான் வரதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுருந்தாங்க. பசியில் நான் தான் வந்து லேட்டாக போயிருந்தேன் போல். ஸோ அதனால் வந்து நானும் அண்ணாவும் வந்து இன்னொரு கடையில் போய் சாப்பிட்ருந்தேன். நான் இன்றைக்கி வந்து பீஃப் பிரியாணி தான் சாப்பிட்ருந்தேன். நான் சாப்பிட்ட கடையில் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு, சுட சுட தந்தாங்க. அந்த 100 ரூபாய்க்கு வந்து அந்த பிரியாணி செம்ம வேர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே நிற்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஆப்போசிட் கடையில் தான் சாப்பிட்ருந்தாங்க சிக்கன் பிரியாணி. நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கடையில் பீஃப் பிரியாணி சாப்பிட்ருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இவங்க எல்லாருமே சாப்பிட்டு வந்து இப்போ வெளில வராங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து நான் இவங்க கூட பேசி அப்படி போச்சு. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக இன்னொரு ஃப்ரெண்டு எடுத்திருந்தாங்க. பார்த்திங்களா பிரியாணி எப்படி சுட சுட இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்போ தான் இறக்கி அந்த பிரியாணி வந்து அவர் வச்சு கொடுத்தாரு. சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு, செம்ம ட்ரை. ஆனால் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பக்கத்துக்கு கொஞ்சம் பேருங்க நின்று பேசின்னு இருக்காங்க. ஸோ பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா சரி எப்பயும் போல் பீச்சுக்கு போகலான்னு சொல்லி நான் ரெடி ஆகிட்டேன். பீச்சுக்கு போயிட்டு சுற்றிட்டு இங்கே பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. காலையில் நான் பெருசாக இங்கே வந்து வீடியோ எடுக்கலை. ஹலோ கைஸ், ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வந்து டைம் இப்போது 10 o'clock ஆகுது. நான் இப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். பீச்சுக்கு போயிட்டு சுற்றிட்டு அப்படியே வரத்துக்கு டைம் ஆச்சு. கண்ணெல்லாம் சரியாக தான் எரியுது. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ஸோ பாருங்கள், கண் செம்மையாக எரியுது, கண்ணெலாம் தண்ணி வேற வருது. ஸோ இதுக்கப்புறம் தூங்கிட்டு இதுக்கப்புறம் தான் நான் வந்து என் டேவியை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் வந்து லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்அப் மட்டும் ஆகிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி ஏசியை போட்டேன், இப்போ தான் குளு குளுன்னு இருக்குது. ஸ்பார்க் ஆல்ரெடி தூங்கிட்டு தான் இருக்கான். நான் இப்போ வந்து என் பெட்டை போட்டு இப்போ தூங்குறது தான் என் வேலை. ஸோ உங்களை நான் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய்.